அடர்த்தியான காட்டு பகுதிக்கு பக்கத்துல ஆடர்வன தேசம்னு ஒரு பகுதி இருந்துச்சு. தேசம்னு சொன்னாலும் அதோட நிலப்பரப்பு ரொம்ப கம்மி. காட்டுக்கு பக்கத்துல இருக்கிறதால அடிக்கடி விலங்குகள் தொல்லை அதிகமா இருக்கும். மழையும் தொடர்ந்து பெய்ஞ்சிட்டே இருக்கும். அங்க இருக்க பருவநிலைக்கு விவசாயமும் பெருசா இருக்காது. அதனால மக்கள் தொகையும் கம்மியா தான் இருந்துச்சு. காட்டுல கிடைக்கிற மூலிகை, தேன், கிழங்குகளை எடுத்து பக்கத்து தேசத்துக்கு கொண்டு போய் வித்துட்டு வாழ்க்கை நடத்திட்டு வந்தாங்க. பல சிரமங்கள் இங்க இருந்தாலும் இவங்கெல்லாம் இங்க இருக்கிறதுக்கு வறுமைதான் காரணம். ஆனா உண்மையிலேயே இவங்க பக்கத்துல இருக்கிற சந்திரபுரி தேசத்தை சேர்ந்தவங்க தான். அங்க இடப்பற்றாக்குறை இருந்தனால அங்கிருந்து விரட்டப்பட்டவங்க தான் இவங்க. இங்கே வாழ்ந்துட்டு அப்பப்போ தங்களோட சொந்த நாட்டுக்கு போய் பொருட்களை வித்துட்டு நைட்டுக்குள்ள இங்க திரும்பி வந்துடுவாங்க. விரட்டப்பட்ட குடிமக்கள்ன்றதுல அவங்களுக்கு ரொம்பவே வருத்தம் இருந்துட்டே இருந்துச்சு. இருந்தாலும் அரச உத்தரவை மீற முடியாதுன்றதால இங்க வாழ்ந்துட்டே இருக்காங்க. இவங்களுக்கு இங்க பெரிய வசதி எதுவும் இல்லை. எந்த அடிப்படை வசதியும் இல்லாம சிரமப்பட்டு வாழ்க்கையை நடத்திட்டே இருக்காங்க. இந்த நேரத்துலதான் இவங்களுக்கு புது சிக்கல் ஒண்ணு வருது. அதாவது சந்திரபுரி நாட்டு எல்லையில இருக்கிற குகையில ஒரு பூதம் அங்க இருக்கிற மக்களுக்கு பெரும் அச்சுறுத்தலை ஏற்படுத்துது. அடிக்கடி மனுஷங்களை பிடிச்சு தின்னுடுது. இதனால அந்த பக்கம் யாரும் போக வேண்டாம்னு மன்னர் உத்தரவு போடுறாரு. இருந்தாலும் பூதம் அப்பப்ப நாட்டுக்குள்ள வந்து மனுஷங்களை பிடிச்சு தின்னுட்டு போயிடுது. பூதத்தை அழிக்க படையை அனுப்புறாரு. ஆனாலும் பல வீரர்கள் இதுல இறந்துடுறாங்க. ஒவ்வொரு தடவையும் நிறைய உயிரிழப்பு ஏற்படுது. ஆனாலும் பூதத்தை கொல்ல முடியல. காட்டுக்குள்ள இருக்கிறதால அதை கண்டுபிடிக்கிறதும் சிரமமா இருந்துச்சு. அது கூட சண்டை போடுறதும் கஷ்டமா இருந்துச்சு. அதனால சந்திரபுரி படை பலம் குறைய ஆரம்பிச்சது. பக்கத்துல இருக்கிற நட்பு நாடுகள்ல இருந்து அப்பப்ப படைகளை அனுப்பி உதவி பண்ணுனாங்க. ஆனாலும் எந்த பிரயோஜனமும் இல்ல. உயிர் இழப்புகள் தான் அதிகமாயிட்டே இருந்துச்சு. அதனால பக்கத்து நாடுல இருந்தும் உதவிகளை குறைச்சிக்கிட்டாங்க. சந்திரபுரி மன்னனுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. இப்படி பூதத்தை எதிர்த்து சண்டை போட்டு ராணுவ வீரர்களோட உயிரை இழக்கிறத விட எதிரியோட சமாதானமா போயிடலாம்னு நினைக்கிறாரு. மனுஷனா இருந்தா பேசலாம். பூதத்தை எப்படி தொடர்பு கொள்றது, பேசுறதுன்னு ஒரே குழப்பமாவே இருந்துச்சு. அதனால வெள்ளக்கொடிய ஆட்டிட்டு போற சமாதான படை ஒன்ன தயார்படுத்துறார். பூதத்துக்கு வகை வகையான பலகாரங்கள், சுவையான பழங்கள்னு வண்டி வண்டியா கொண்டு போலாம்னு முடிவு பண்றாங்க. ஒரு நல்ல நாள் பார்த்து காட்டுக்குள்ள கிளம்புறாங்க. இந்த படைக்கு முன்னாடி மேளதாளம் முழங்க ஒரு இசைக்குழு போயிட்டே இருக்கு. ஒருவேளை பூதம் அடர்த்தியான காட்டுக்குள்ள இருந்தா இந்த சத்தத்தை கேட்டு வரும். அப்போ பழ வண்டியை காண்பிச்சு சமாதானத்துக்கு அழைச்சி பேசலாம்னு திட்டமிட்டு இருந்தாங்க. மணிக்கணக்குல மியூசிக் அடிச்சிட்டும் பழங்கள் மற்றும் பலகார வண்டிகளை ஓட்டிட்டு போயும் பூதத்தை கண்டுபிடிக்க முடியல. என்ன பண்றதுன்னு அந்த சமாதான குழுவுக்கு தெரியல. சரி, திரும்பி போலாம்னு முடிவு பண்றப்போ பெரிய சத்தம் ஒண்ணு கேக்குது. எல்லோரும் அதிர்ச்சியோட திரும்பி பாக்குறாங்க. அப்போ மலை உயரத்துக்கு அந்த பூதம் நின்னுட்டு இருக்கு. அது கண்ணுக்கு இவங்கெல்லாம் எறும்பு மாதிரி தெரியறாங்க. ஆனா இவங்களால அந்த பூதத்தோட முகத்தை பார்க்க முடியல. அவ்வளவு பிரம்மாண்டமாக அது நிக்குது. பூதத்தோட கட்டை விரல் அளவுக்கு தான் அவங்க இருக்காங்க. என்ன பண்றது, எப்படி சமாதான பேச்சு ஆரம்பிக்கிறதுன்னு அந்த சமாதான குழுவுக்கு புரியல. அதனால அதுல இருந்த தளபதி ஒருத்தர் அந்த பூதத்துக்கு முன்னாடி மண்டிட்டு சைகை பாஷையில பழத்தையும் பலகாரத்தையும் பூதத்தோட கால் பக்கத்துல வைக்கிறார். இத பார்த்த பூதத்துக்கு குழப்பம் ஏற்படுது. இந்த பயபுள்ளைக என்ன சொல்லுதுங்க, வழக்கமா நம்மளை பார்த்து எல்லோரும் பதறி ஓடுவாங்க, அலறி அடிச்சிட்டு கத்தி கூப்பாடு போடுவாங்களே, ஏன் இப்படி கூட்டமா வந்திருக்காங்கன்னு அந்த பூதத்துக்கு ஒரே குழப்பம். அதோட மூக்கு வானத்துக்கு பக்கத்துல இருந்தாலும் பலகார வாசனை அவ்வளவு உயரத்துக்கு போகுது. மூக்க 2 தடவை உறிஞ்சு பார்க்குது. பலகார வாசனை அந்த பூதத்துக்கு பிடிச்சு போச்சு. அதனால அது இவங்களை எந்த தொந்தரவும் செய்யல, எதுக்காக வந்திருக்கிறாங்கன்னு தெரிஞ்சுக்கணும்னு பூதம் நினைக்குது. அதனால உட்காருது. அப்படி இருந்தும் மனுஷங்களோட உயரத்துக்கு அது சரியா இல்ல. சரி, படுத்துக்கலாம்னு மல்லாக்க அந்த பூதம் படுத்துக்குது. இருந்தாலும் அதோட காது தூரமா தான் இருந்தது. மிருக பாஷை தெரிஞ்ச ஒருத்தரை ஏணியில ஏத்தி பூதத்தோட காது பக்கத்துல போக சொல்றாங்க. அவரும் பயந்துகிட்டே அந்த ஏணியில ஏறி நடுங்கிக்கிட்டே அந்த பூதத்தோட காது பக்கத்துல போறாரு. கையோடு கொண்டு போன கூடையிலிருந்து அதிரசத்தை எடுத்து பூதத்துக்கு முன்னாடி நீட்டுறாரு. அதிரச வாசனையால கவரப்பட்ட அந்த அதிசய பூதம் அதை சாப்பிட்டுட்டு குஷியாயிடுது. உடனே அந்த ஏணி மனிதன் பூதத்துக்கிட்ட பேசுறான். அதாவது, எங்க நாட்டு மக்களை கொல்லக்கூடாது, அதுக்கு பதிலாக உனக்கு தேவையான உணவை தினமும் நாங்க கொடுக்கறோம்னு சொல்றான். பூதத்துக்கு அவன் வாயை அசைக்கிறது மட்டும் கேக்குது. இருந்தாலும் அவன் பேசினத பூதம் ஓரளவுக்கு புரிஞ்சுக்குது. பதிலுக்கு அந்த பூதம் வாயை திறந்து பேச ஆரம்பிக்குது. அது வாயில இருந்து வர்ற சத்தத்துல அவன் ஏணியிலிருந்து தொப்புன்னு விழுந்துடுறான். அதனால அவனோட உதவியாளரை இப்ப ஏணியில ஏத்தி அனுப்புறாங்க. அவனும் நடுங்கிட்டே ஏறி போய் குரு சொன்னதையே சொல்றான்.
அதுக்கு அந்த பூதம், என்னால இப்படி பழம் காய்கறின்னு சாப்பிட்டுட்டே இருக்க முடியாது. உங்களுக்காக 6 நாள் நீங்க கொடுக்கறத சாப்பிட்டுக்கிட்டுறேன். ஞாயிற்றுக்கிழமை சாப்பிடுறதுக்கு ஒரு மனுஷன் வேணும்னு சொல்லுது. அவன் கூட 3 மாட்டு வண்டியில பழம், காய்கறி, பலகாரம், 3 ஆட்டுக்குட்டிகளையும் கொண்டு வரணும். நான் அந்த மனுஷனை மட்டும் இல்லாம அவன் கூட வர்ற எல்லாத்தையும் சாப்பிட்டுடுவேன் என்று சொன்னது. இதை கேட்ட அந்த உதவியாளனுக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. தினமும் மனுஷ கூட்டத்தை இந்த பூதம் சாப்பிட்டுட்டே இருக்கு. அதுக்கு வாரம் ஒரு தடவை ஒரு மனுஷனை சாப்பிடுறது பரவாயில்லன்னு தோணுது. இதுக்கு மேலையும் அதுகிட்ட டீல் பேசினா இந்த வாரத்துக்கு உன்கிட்ட இருந்து கணக்க ஆரம்பிக்கிறேன்னு நம்மள தூக்கி வாயில போட்டுக்குமோன்ற பயத்துல ஏணியில இருந்து குதிச்சிடுறான். கொண்டு வந்த உணவுகளை பூதத்துக்கு பக்கத்துல வச்சுட்டு வந்துடுறாங்க. நடந்ததையெல்லாம் கேள்விப்பட்ட சந்திரபுரி மன்னனுக்கு என்ன பண்றதுன்னே புரியல. அவருக்கு வேற வழியும் தெரியல. கொத்து கொத்தா சாகிறத விட இப்படி வாரத்துக்கு ஒருத்தர் நாட்டுக்காக சாகிறது தப்பில்லைன்னு தோணுது. ஆனா யார காட்டுக்குள்ள அனுப்புறது? யாராவது சாகிறதுக்கு சம்மதிப்பாங்களான்னு குழப்பத்தோடவே நடந்துட்டே இருக்காரு. அப்போ ஒரு அமைச்சர் ஒரு ஐடியா சொல்றார். மன்னா, நம்ம நாட்டுல இருக்கிற சிறை கைதிகளை ஒவ்வொருத்தரா முதல்ல அனுப்புவோம். அப்புறம் நாட்டுல இருக்கிற வயசானவங்களை அடுத்து அனுப்புவோம். அதுக்கு அப்புறம் நோய்வாய்ப்பட்டவங்களை அனுப்பலாம். இதுலயே 1 வருஷம் போயிடும். அதுக்குள்ள மாற்று ஏற்பாடு ஏதாவது செய்யலாம்னு சொல்றாரு. மன்னனுக்கு இது நல்ல யோசனையா படுது. அதனால சாக போறவங்க பட்டியலை முன்னுரிமை அடிப்படையில தயார் பண்ண சொல்றாரு. அப்போ இன்னொரு அமைச்சர், மன்னா, நான் ஒரு யோசனை சொல்லட்டுமான்னு கேக்குறாரு. மன்னரும் சொல்லுங்க அமைச்சரேன்னு கேக்குறாரு. அதுக்கு அந்த அமைச்சர், மன்னா, ஏற்கனவே நம்ம நாட்டை விட்டு ஒதுக்கி வச்சிருக்கிற அந்த அடர்வன பகுதி பயல்களை நைசா பேரி இங்க அழைச்சிட்டு வருவோம். அவனுங்களை வாரம் ஒருத்தரா காட்டுக்குள்ள அனுப்பி அந்த பூதத்துக்கு உணவாக்கிடுவோம். நம்ம நாட்டு மக்கள் தொகையும் குறையாது. அவனுங்களை பூரா சாப்பிடவே பல மாசம் ஆயிடும். அதுக்குள்ள நாம மாத்தி ஏற்பாடு செஞ்சிடலாம்னு சொல்றாரு. மன்னருக்கு இது நல்ல யோசனையா படுது. அதனால ஒதுக்கி வைக்கப்பட்ட தன்னோட நாட்டு மக்களுக்கு அழைப்பு விடுறாரு. நம்ம நாட்டு குடியுரிமை தர்றேன், சொந்த நாட்டுக்கே சந்தோஷமா இருங்கன்னு அறிவிப்பு வெளியிடுறாரு. இத கேட்டு அந்த மக்களும் மகிழ்ச்சியோட அரசரை சந்திக்கிறாங்க. ஆனா பூதத்தோட செஞ்சுக்கிட்ட ஒப்பந்தத்தை பத்தி எதுவும் சொல்லாம வாரம் ஒரு தடவை காட்டுக்குள்ள சாப்பாடு கொண்டு போகணும். அங்க நம்ம ஆதரவு நாடுகளோட வீரர்கள் இருக்காங்க. அவங்களுக்கான சாப்பாடு தான் இதுன்னு சொல்றாரு. பலி கொடுக்கக்கூடிய ஞாயிற்றுக்கிழமையும் வருது. சாப்பாடும் பழமும் பலகாரமும் வண்டி வண்டியா தயாராகுது. யார முதல்ல அனுப்புறதுன்னு மன்னருக்கு குழப்பமா இருக்குது. அதனால அமைச்சர்கிட்ட யோசனை கேட்கிறாரு. அதுக்கு அந்த குரூர அமைச்சரும், மன்னா, இந்த கூட்டத்துக்கு தலைவன் மாதிரி இருக்கிற சாகித்யனை முதல்ல அனுப்புவோம். அவன் செத்துட்டான்னா இந்த கூட்டத்தில் இருக்கிறவங்க ஒத்துமை சிதறி போயிடும். ஈஸியா இவங்களை மறுபடியும் மறுபடியும் நம்ப வச்சு காட்டுக்குள்ள அனுப்பலாம்னு சொல்றாரு. இதை கேட்ட மன்னரும், சரி, அந்த சாகித்யனை தயார்படுத்துங்க, சந்தேகம் வராம அவனை காட்டுக்குள்ள அனுப்பி வைங்கன்னு சொல்றாரு. அமைச்சரவை கூட்டமும் நாட்டு மக்களுக்கு இந்த விஷயம் எதுவும் தெரியாம ரகசிய பாதை வழியே காட்டுக்குள்ள அனுப்புறாங்க. சாகித்யன் மூலிகை வைத்தியத்துல கில்லாடி. ஆனா இந்த சூழ்ச்சி, நயவஞ்சகம் எதுவும் தெரியாத அப்பாவி. அவனும் மன்னருக்கு உதவி செய்ய போறோங்கிற சந்தோஷத்துல மாட்டு வண்டிகளை ஓட்டிட்டு ஜாலியா காட்டுக்குள்ள போயிடுறான். நைட் ஆயிடுது. காட்டுக்குள்ள போன சாகித்யன் திரும்பி வரவே இல்ல. அவனோட சொந்தக்காரங்களும் அவனோட கூட்டமும் பரிதவிச்சு போயிடுது. மன்னரை சந்திக்க போறாங்க. ஆனா அங்க இருந்த கூட்டம் மன்னரை சந்திக்க விடல. அமைச்சர் ஒருத்தர் இருட்டாயிருக்கும். 2வது, அங்க நம்ம நட்பு நாட்டு வீரர்கள் தான் இருக்காங்க, பதறாதீங்க, ஒண்ணும் ஆயிருக்காதுன்னு சமாதானப்படுத்துறாங்க. இப்படி ஒவ்வொரு பொய்யா சொல்லி இவங்களை காட்டுக்குள்ள அனுப்பி வச்சுட்டே இருக்காங்க. ஆரம்பத்துல மன்னர் சொன்னதை நம்பினவங்களுக்கு அடுத்தடுத்து சந்தேகம் வருது. காட்டுக்குள்ளேயே போனவங்க யாரும் திரும்பி வரவே இல்லை. அவங்களுக்கு என்னாச்சுன்னு முதல்ல தெரியணும். அப்போதான் அடுத்தடுத்து எங்களோட ஆட்கள் காட்டுக்குள்ளேயே போவோம்னு சொல்றாங்க. தொடர்ந்து அடம்பிடிக்க ஆரம்பிச்சதால ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் ஒருத்தர மாட்டு வண்டியில கட்டி போட்டு காட்டுக்குள்ள அனுப்புறாங்க. காட்டுக்குள்ள போன யாரும் திரும்பி வரவே இல்லை. ஒரு கட்டத்துல அந்த கூட்டத்துல இருந்தவங்க எல்லோரும் காட்டுக்குள்ளேயே போய் பூதத்துக்கு பலியாயிடுறாங்க. அடுத்த ஞாயிற்றுக்கிழமை பூதத்துக்கு பலி கொடுக்க ஆள் யாருமே இல்ல. இப்பதான் பூதத்தோட தொந்தரவு இல்லாம இருக்கு. இந்த வாரம் ஆள் அனுப்பலைன்னா மறுபடியும் பூதம் ஊருக்குள்ள வந்துடும்னு யோசிச்சுட்டே இருக்கிறாங்க. அப்போ அந்த அமைச்சர் வர்றாரு. மன்னா, ஏற்கனவே நம்ம திட்டம் போட்ட மாதிரி சிறை கைதிகளை அனுப்பலாம். அடுத்து வயதானவங்க, நோயாளிகள்னு அனுப்பிட்டே இருப்போம். பூதம் நம்மள நம்ப ஆரம்பிச்சிடுச்சு. அதனால ஞாயிற்றுக்கிழமை விருந்து சாப்பிட்டு தூங்கிட்டு இருக்கிறப்போ பக்கத்து நாட்டு வீரர்களையும் ஒண்ணு சேர்த்து கூட்டிட்டு போய் எப்படியும் அதை கொன்னூறலாம் அப்படின்னு சொல்றாரு. இதை கேட்ட மன்னரும், இப்போதைக்கு இந்த பிரச்சனை தீரப் போறதில்லை, அந்த பிரச்சனையை கொஞ்ச நாளைக்கு தள்ளியாவது போடலாம். நாட்டுக்குள்ள மறுபடியும் பூதம் வந்தா மறுபடியும் பிரச்சனை தான் அதிகமாகும்னு இதுக்கு சம்மதிக்கிறாரு.
இப்படியே ஞாயிற்றுக்கிழமையானா வண்டியிலே உணவோட நாட்டு மக்களை அனுப்பி அந்த பூதத்துக்கு இரையாக்குறதுன்னு தொடர்ந்துட்டே போச்சு. ஒரு கட்டத்துல இதுக்கும் ஆள் கிடைக்காம போயிடுது. மன்னர் ஒரு நாள் காலையிலே மாட மாளிகையில நின்னுட்டு காட்டையே யோசனையோட பாத்துட்டே இருக்காரு. அப்போ பெரிய சத்தம் காட்டுக்குள்ள இருந்து கேக்குது. ஒரே புழுதியா பறக்குது. அடடா, மறுபடியும் பூதம் வந்துடுச்சு. இப்ப என்ன செய்யலாம்னு அமைச்சருக்கு தகவல் சொல்லிட்டு கீழே இறங்கி போறாரு. அரண்மனையின் பக்கவாட்டு வாசல் வழியே உள்ள பிரம்மாண்டமான திடலுக்கு போறாரு. அப்போ அவர் அங்க பார்த்த காட்சி பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்துது. மூச்சு வாங்குது. தள்ளாடியபடி கண்ணை கசக்கிட்டு மறுபடியும் பார்க்கிறார். அவர் முன்னாடி பெருங்கூட்டமே நின்றிருந்தது. இவ்வளவு மாசமா பூதத்துக்கு இரையா போன அத்தனை பேரும் அங்க நின்றிருந்தாங்க. அவங்க எல்லாரும் நீளமான முடி வளர்த்து நீண்ட தாடியோட அழுக்கு ஆடைகளோட புழுதி படலத்தோட இருந்தாங்க. மன்னருக்கு ஒண்ணுமே புரியல. அப்ப முதலா காட்டுக்குள்ள போனான்ல சாகித்யன். அவன் மன்னர் முன்னாடி வந்து அவரை வணங்குறான். பின்பு பேச ஆரம்பிக்கிறான். மன்னா, எங்களை பார்த்து அதிர்ச்சி அடைய வேண்டாம். நான் தான் இவ்வளவுக்கும் காரணம். முதலா காட்டுக்குள்ள உணவு கொண்டு போனப்ப ஒன்னும் தெரியாம தான் போனேன். ஆனா பூதத்தை பார்த்ததும் சந்தேகம் வந்துடுச்சு. அதனால முதல்ல பலகாரத்தையும் பழங்களையும் சாப்பிடு, கடைசியில என்ன சாப்பிட்டுக்கோன்னு சொல்லி அதை ஏமாத்தினேன். இதை நம்பின பூதமும் அதிரசத்தையும் முறுக்கையும் ஆசையோட சாப்பிட்டுட்டு இருந்துருச்சு. அந்த நேரத்திலே அசபூர வேடு அப்படிங்கிற மூலிகையை அதோட சாப்பாட்டுல கலந்துட்டேன். அது ஒரு அசைவ வெறுப்பு மூலிகை. இத சாப்பிட்டா இறைச்சி சாப்பிடுற ஆசையே போயிடும். ஆயுளுக்கும் அசைவம் சாப்பிடவே தோணாது. கறிய பார்த்தாலே குமட்டிட்டு வரும், வாந்தி வந்துடும். இந்த மூலிகை சாதத்தை சாப்பிட்டதும் பூதம் மயங்கி விழுந்துடுச்சு. பல மணி நேரம் கழிச்சுதான் அதோட மயக்கம் தெளிச்சிச்சு. ஏற்கனவே எனக்கு மாந்திரீகம் கொஞ்சம் தெரியும். அது மூலமா தேவதைகளை தூது அனுப்பி பூதத்தோட பேசினேன். பூதத்தோட குணமும் மனசும் ரொம்பவே மாறிடுச்சு. சாகித்யன் சொல்வதை மன்னர் நம்ப முடியாமல் பார்த்து கொண்டே இருந்தார். அதற்குள் அரச சபையில் உள்ளவர்களும் அங்கு திரண்டு வந்து விட்டனர். சாகித்யன் தொடர்ந்து பேசினான். ஒவ்வொரு வாரமும் உணவு வந்ததால் நாங்கள் அங்கேயே தங்கிவிட்டோம். எங்களுக்கான இருப்பிடங்களையும் தேவைகளையும் பூதமே செய்து தந்தது. பிரம்மாண்டமான உருவம் என்பதால் எந்த சிரமமும் இல்லாமல் பெரிய பெரிய மூங்கில் குடியிருப்புகளை அந்த பூதம் எங்களுக்கு கட்டி கொடுத்துடுச்சு. இயற்கையோட இயற்கையா சந்தோஷமா வாழ்ந்துட்டே இருந்தோம். நீங்க அனுப்பின நோயாளிகளோட பாதிப்பை எல்லாம் குணப்படுத்திட்டேன். வயசானவங்களும் இப்போ ரொம்பவே ஆரோக்கியமா இருக்காங்க. உங்க நாட்டுக்கு தொல்லை கொடுத்துட்டு இருந்த பூதம் இப்போ அடர்த்தியான மலைப்பகுதிக்கு இடம்பெயர்ந்து போயிடுச்சு. அது இனி எந்த உயிர்களையும் கொல்லாது. அதால யாருக்கும் எந்த தொந்தரவும் இருக்காது என்றான். இதை கேட்ட மன்னரின் கண்கள் கலங்கின. சாகித்யா, எவ்வளவு பெரிய காரியத்தை செய்திருக்கிறாய். பல நாடுகள் ஒன்று சேர்ந்து வெல்ல முடியாத ஒரு பெரிய பிரச்சனையை சர்வ சாதாரணமாக தீர்த்து வைத்து இருக்கிறாய். இனி நீங்கள் இந்த நாட்டு குடியுரிமை வாசிகளாகவே இருங்கள். உங்களுக்காக ஆடம்பரமான குடியிருப்புகளையும் தேவையான வசதிகளையும் செய்து தருகிறேன். ஒவ்வொரு குடும்பத்துக்கும் அரசு வேலை தருகிறேன். இவ்வளவு நாள் நீங்கள் சிரமப்பட்டது போதும். இனி நீங்கள் எல்லோரும் என் நாட்டின் நிரந்தர குடிமக்கள் என்று சொல்லி சாகித்யனை ஆறத் தழுவிக் கொண்டார். இதை கேட்டதும் சாகித்யனின் உறவினர்கள் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தனர். இவ்வளவு நாள் பிரச்சனைக்கு இப்படி நிரந்தர தீர்வு கிடைத்ததே என்று சந்தோஷப்பட்டனர். மகிழ்ச்சியால் ஒருவரை ஒருவர் தழுவிக் கொண்டனர். அப்போது சாகித்யன், அரசே, எங்களை மன்னித்து விடுங்கள். எங்களின் வாழ்விடமான அடர்வன தேசத்துக்கே நாங்கள் செல்கிறோம் என்று சொல்ல மன்னர் உட்பட அனைவரும் அதிர்ந்து போய் அவனை பார்த்தனர். சாகித்யன் இப்போது பேசத் தொடங்கினான். மன்னா, உங்களை குறை சொல்வதாக நினைக்க வேண்டாம். எங்கள் வாழ்க்கையை வேறு விதமாக வாழ்ந்து விட்டோம். பழக்க வழக்கம், குணம், செயல்பாடுகள் எல்லாமே மாறுபட்டுள்ளது. நகரங்களின் ஆடம்பரமும் அது கொடுக்கும் தீய குணங்களையும் எங்களால் ஏற்றுக்கொண்டு வாழ முடியாது. மன்னித்து விடுங்கள் என்றான். இவனது கருத்தை ஒட்டுமொத்த கூட்டமும் ஏற்றுக்கொண்டது. தொடர்ந்து சாகித்யன் பேசினான். மன்னா, நாங்கள் பிரிந்து செல்லவில்லை. வழக்கம் போல நாங்கள் இங்கு மலைப்பொருட்களை விற்பனை செய்ய வருவோம். இங்குள்ளவர்களிடம் உறவாடுவோம். எங்களுக்கு எந்த கோபமோ வருத்தமோ இல்லை என்று கூறிவிட்டு எங்களுக்கு உத்தரவு கொடுங்கள் அரசே என்று சிரம் தாழ்த்தி வணங்கினான். அவனை அப்படியே ஆறத் தழுவிய மன்னன் கண்களில் கண்ணீர் பெருக்கெடுத்தது. மன்னன் என்பவன் குடிமக்களின் நலன் காப்பவனாக இருக்க வேண்டும். துர்போதனைகளை கேட்டுக்கொண்டு நாட்டு மக்களை பலி கொடுக்க நினைத்தது எவ்வளவு பெரிய தவறு. ஆனால் இது எதையும் சுட்டிக்காட்டாமல் நாசுக்காக மிக நாகரீகமாக என்னுடைய ஒட்டுமொத்த தவறையும் திருத்திவிட்டான். ஒரு உயிர் கூட பலியாகாமல் சாமர்த்தியமாக பிரச்சனையை கையாண்டிருக்கிறான் என்று எண்ணியவர் அவர்கள் அனைவருக்கும் பரிசுகளை வழங்கி வழி அனுப்பினார். குழுவாக திரும்பிச் சென்று கொண்டிருந்த அவர்களை பிரியவே மனமில்லாமல் வெகு நேரம் அவர்களையே கண்ணீர் மல்க பார்த்து கொண்டே இருந்தார்.